Welcome to GVS Academy Joyful Learning. Julian Justice, Care and Protection of Children Act 2015. இளம் குற்றவாளி நீதி, குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015. Definition: The Julian Justice, Care and Protection of Children Act 2015 is an Indian law that provides care, protection, rehabilitation and justice for children in conflict and law and children in need of care and protection. இளம் குற்றவாளி நீதி, குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 என்பது சட்டத்துடன் முரண்பட்ட குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கான பராமரிப்பு, பாதுகாப்பு, மறுவாழ்வு மற்றும் நீதியை வழங்கும் இந்திய சட்டமாகும். ஜூலியன் ஜஸ்டிஸ், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் 2015 establishment. The Julian Justice, Care and Protection Act 2015 was passed by the Indian Parliament in December 2015. இளம் குற்றவாளிகள் நீதி, குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 இந்திய நாடாளுமன்றத்தால் டிசம்பர் 2015 நிறுவப்பட்டது. It received the President assessment on 31st December 2015. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் 31 டிசம்பர் 2015 அன்று பெறப்பட்டது. The Act came into force on 15th January 2016. இந்த சட்டம் 15 ஜனவரி 2016 முதல் அமலுக்கு வந்தது. It replaced the Julian Justice Act 2000. இது ஜூலியன் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 சட்டத்தை மாற்றி அறிமுகப்படுத்தப்பட்டது. Belgium's rule. Belgium's rule are officially called United Nations Standard Minimum Rule for the Administration of Julian Justice. They were adopted by the United Nations on 29th December 1985. Belgian rules என்பது அதிகாரப்பூர்வமான பெயர் யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் மினிமம் ரூல்ஸ் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஜூலியன் ஜஸ்டிஸ் ஆகும். இவை 29 நவம்பர் 1955 அன்று ஐக்கிய நாடு சபை UN மூலம் ஏற்றுவிக்கப்பட்டது. நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ்: டு ப்ரொடெக்ட் த ரைட் ஆஃப் ஜூலியன்ஸ், சிறார்களின் உரிமைக்காக பாதுகாத்தல். டு ப்ரொமோட் ஃபேர் அண்ட் ஹியூமேனி ட்ரீட்மெண்ட் ஆஃப் யங் அஃபெண்டர்ஸ், தண்டனைக்கு பதிலாக மறுவாழ்வை ஊக்குவித்தல். டு என்கரேஜ் ரீஹாபிலிட்டேஷன்ஸ் rather than punishment, இளம் குற்றவாளிகள் மனிதாபிமான நடத்துதல். டு எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட் ஃபார் அ ஜூலியன் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வேர்ல்ட் வைடு, உலகளாவிய சிறார் நீதிக்கான தரநிலையான உருவாக்குதல். கீ பிரின்சிபல்ஸ், முக்கிய கொள்கைகள்: பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு, குழந்தைகளுக்கு சிறந்த நலன் கருதி செயல்படுத்தல். ரெஸ்பெக்ட் ஃபார் த டிக்னிட்டி அண்ட் ஒர்த் ஆஃப் தி ஜூலியன்ஸ், சிறார்களின் கண்ணியம் மற்றும் மதிப்பை மதித்தல். ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் த அஃபென்ஸ் அண்ட் த ரெஸ்பான்ஸ், குற்றத்திற்கும் நடவடிக்கைக்கும் இடையே சமநிலை. ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீஇன்டகிரேட்டட் இன்டு சொசைட்டி, மறுவாழ்வு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு. டிடென்ட் ஷுட் பி யூஸ்ட் ஒன்லி ஆஸ் எ லாஸ்ட் ரிசோர்ட், காவலில் வைப்பது கடைசி வழிமுறையான மட்டுமே இருக்க வேண்டும். த பெல்ஜியம்ஸ் ரூல் influenced many countries including India in developing Julian justice law such as Julian Justice, Care and Protection of Children Act 2015. 2015 சிறார் நீதி, குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் போன்ற சிறார் நீதி சட்டங்களை உருவாக்குதல். இந்தியா உட்பட பல நாடுகள் பெல்ஜியம் விதியை செல்வாக்காக கருதி செலுத்துதல். Objectives: to protect children's rights, குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல். To provide care and rehabilitation, பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு வழங்குதல். To ensure children's friendly justice, குழந்தைகளின் நட்பு
நீதியை உறுதி செய்தல். டு ப்ரொடெக்ட் அடாப்டேஷன் அண்ட் சோஷியல் ரீஇன்டிகிரேஷன். தத்தெடுப்பு மற்றும் சமூக மறு ஒருங்கிணைப்பு உருவாக்குதல். இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் முக்கிய அம்சங்கள். சைல்டு டெஃபினிஷன் குழந்தையை வரையறு. A child is a person below 18 years of age. 18 வயதிற்கு குறைவானவர்களே குழந்தைகளாக எனப்படுவர். Category of the children. குழந்தைகளின் வகைகள். Child in conflict with law. CCL. சட்டத்திற்கு முரண்பட்ட குழந்தைகள். Child in need of care and protection. CNCP. பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகள். Third, Julian Justice Board. JJB. இளம் குற்றவாளி நீதி வாரியம். Deals with the children who commits of offences. குற்றம் செய்த குழந்தைகளின் வழக்குகளை விசாரித்தல். Child Welfare Committee. CWF. குழந்தைகள் நலக்குழு. Protect, Amendment, Abused, Neglect and Orphaned Children. கைவிடப்பட்ட, துன்புறுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மற்றும் அனாதை குழந்தைகளை பாதுகாத்தல். அடாப்ஷன் தத்தெடுப்பு. ப்ரொவைட் லீகல் ப்ரொசீஜர் ஃபார் அடாப்டேஷன் ஆஃப் த சில்ட்ரன். குழந்தைகளை சட்டப்பூர்வமாக தத்தெடுத்தும் முறையை வழங்குதல். ஹெய்னியஸ் அஃபென்ஸ் கொடூரமான குற்றங்கள். சைல்டு ஏஜ்டு 16 to 18 involved in heinous offense may be treated as an adult after assessment by the Julian Justice Board. 16 முதல் 18 வயது குழந்தைகள் கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டால் இளங்குற்றவாளிகள் நீதி வாரியத்தின் மதிப்பிட்ட பிறகு பெரியவர்களால் விசாரிக்கப்படலாம். JJB and CWC. JJB Child Plus Crime குற்றம் மற்றும் குழந்தைகள். CWC Child Plus Care and Protection பாதுகாப்புக்கு தேவைப்படும் குழந்தைகள். Julian Justice Board. Julian Justice Board is a body established under the Julian Justice Act 2015 to deal with the children in conflict with law. CCL. இளங்குற்றவாளி நீதி வாரியத்தில் JJB என்பது சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள் CCL தொடர்பாக வழங்கும் வழக்குகளை கையாளும் அமைப்பாகும். ஃபங்க்ஷன் பணிகள். Inquires into offense committed by children. குழந்தைகள் செய்த குற்றங்களை விசாரித்தல். Ensure child friendly procedures. குழந்தைகள் நட்பு நடைமுறைகளை பின்பற்றுதல். Order rehabilitation and social reintegration. மறுவாழ்வு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு ஏற்பாடு செய்தல். Protecting the rights of the children during legal procedure. குழந்தைகளுக்கான உரிமைகளை பாதுகாத்தல். CWC Child Welfare Committee. Child Welfare Committee is the authorized responsibility of the children in need of care and protection. CNCP Child in need of care and protection. குழந்தைகள் நலக்குழு CWC என்பது பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கான அதிகாரப்பூர்வமாய் அமைத்தல். ஃபங்க்ஷன்ஸ் பணிகள். Protect abandoned, orphaned, abused and neglected children. கைவிடப்பட்ட, அனாதை, துன்புறுத்தப்பட்ட மற்றும் புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாத்தல். Provide shelter, care and rehabilitation. தங்குமிடம், பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு வழங்குதல். Restore children to families whenever possible. குழந்தைகளை குடும்பத்துடன் மீண்டும் இணைத்தல். Monitor children's care institution. குழந்தைகளை பராமரிப்பு நிறுவனங்களில் கண்காணித்தல். Principles of the Act. சட்டத்தின் கொள்கைகள். Best interest of the child. குழந்தைகளை நலன் கருதி நலனை சரி செய்தல். Dignity and respect. கண்ணியமும் மரியாதையும். Rehabilitation and reintegration. மறுவாழ்வு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு. Family responsibility. குடும்ப பொறுப்பு. Child friendly approach. குழந்தை நட்பு அணுகுமுறை. Conclusion. முடிவுரை. The Julian Justice Act 2015 ensures protection, care, rehabilitation, justice for children and safeguard their rights. இளம் குற்றவாளிகளின் நீதி சட்டம் 2015 குழந்தை உரிமைக்காக பாதுகாத்து அவர்களுக்கு பராமரிப்பு, பாதுகாப்பு, மறுவாழ்வு மற்றும் நீதியை வழங்குதல். All the best to everyone.